வாயில் ஊதுனா விழுந்துருமா? விழுந்துருச்சுனா இங்கே ஊது பாப்பா. ஊது. விழுந்துருவா. கையை வச்சு தூக்கி விடுமா குருவி வெடிய. ஐயோ அதான் வீடு உழுக போற நீ. எங்க வச்சு வெடிக்க போற? மலையில ஒலையா இருக்கு. கீழே தள்ளி விட்டா என்ன பண்றீங்க? கையால் இதை தள்ளி விட்டா கொளுத்தி வாயில போடுறது. வாயில ஓவரா பேசுது. இப்போ ரித்திஸ் அலறி அடிச்சுட்டு வரணும் எந்திரிச்சு வைக்கிற வெடியில. இன்னும் தள்ளி வெடி சாமி. இங்க வைக்க இருக்கு. நீ இன்னும் அங்க போ. நெருப்பு அங்க வரக்கூடாது. அங்க போ. இன்னுமே நீ தள்ளி வை. இன்னுமே இங்க சொன்னதை கேளேன் தம்பி. இன்னும் அங்க போ. வைக்க இருக்குல்ல. நெருப்பு வந்து போட்டுருச்சுன்னா அவ்வளோதான். யார் தண்டை கட்டுறது? தள்ளிக்க. ஐயாமா பயமா இருக்கு. வச்சுட்டியா இல்லையாடா? கிட்ட போகாத. எங்கள் ஸ்கூலில் ஒரு பாப்பாவோட அக்காவுக்கு வெடி பத்தலன்னு பேய்புல் உத்து பார்த்து தான் பொட்டுக்கன்னு அடிச்சு கண்ணு போயிடுச்சு. பொடுக்குன்னு அடிச்சு கண்ணு போயிடுச்சு. கிட்ட போகாத போ. நீ கல்லு ஓட்டாரு. கிட்ட போகாத. என்ன வைக்கலடே வச்சிருந்தேன். அதுக்கு பகம் வந்துடாரு. நமுந்து போச்சுன்னு நினைக்கிறேன். மலையில நெருப்பே இல்ல. இப்பதான் சாமி கும்பிட்ட. இனிமேல் தான் குளிக்கணும். அத்தை இட்லி சுட்டு இட்லி எடுத்துட்டு போகுது. தள்ளிக்க தம்பி. இல்லைன்னா அந்த வெடி வெடிக்காதரா? இல்லைன்னா ஏய் சூப்பர் கேட்ச். பிடிக்கணும் கரெக்டா. அதாவது நெருப்புல போட்டுச்சுன்னா என்ன ஆகும்? பறந்துருவேன். நான் பறக்க மாட்டேன். என்னதான் பறக்கும். எனக்கே பயமா இருக்கு. பிடிச்சிச்சு. தள்ளிக்க. வெற்றிகரமா எழுப்பி விட்டுட்டு அவனை. இங்க பாரு. நீ வெடி வெடிக்காம என்ன சந்தோஷப்பட்டுட்டு இருக்க? நீ போய் வெடிக்கலையே. ஏன்? பிடிச்சிச்சு நினைக்கிற. தள்ளிக்க. கிட்ட வராதரா. சரி எவ்வளோ கம்மியாக போற. அவன் சொன்ன மாதிரி அது புஷ்ஷுன்னு போயிடுச்சுடா.